அமெரிக்காவோட சிபிஎஸ் நூடகம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு ஓபன் சோர்ஸ்ல வந்த சேட்டலைட் இமேஜரிஸ் வச்சு பார்க்கும்போது ஈரானோடைய சிக்னெட் விமானம் ஐஎஸ்ஆர் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ரெகக்னைசன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீனமான விமானத்தை ரொம்ப சேஃபா அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா இது பாகிஸ்தான். எங்க ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமான நிலையத்துல இங்கதான் இவங்களுடைய எஸ்பிடின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை செலுத்தக்கூடிய கமாண்ட் ஹெட் குவார்டருமே இருக்கு. இந்தியா இதை தான் போன முறை தாக்குனாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல மத்தியஸ்தம் பண்ற நியூட்ரல் புரோக்கர்னு சொல்லி இவங்க உள்ள போனவங்க அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு அதே நேரத்துல ஈரானுக்கும் காசு வாங்கிட்டு அமெரிக்கா தாக்குதல்ல இருந்து இஸ்ரேல் தாக்குதல்ல இருந்து சேஃபா இந்த விமானத்தை, அதுவும் RC-130 சொல்லக்கூடிய ஹெர்குலஸோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன், இன்னைக்கு ஈரானோடைய நம்பர் 1 விமானம் அப்படின்றது இதுதான். ஏன்னா இந்த விமானத்தை வீழ்த்திட்டாங்கன்னா இதை உடனடியா ஆர்டர் போட்டு வாங்க முடியாது. அந்த விமானம் எங்க சேஃபா இருக்கு? நூர்கான் விமான நிலையத்துல. லிண்ட்சே கிரஹாம் ட்ரம்போடைய மிக முக்கியமான சப்போர்ட், அவர் கைத்தட்டினே கூட சொல்லலாம். இந்த செய்தி உண்மையா இருந்தா பாகிஸ்தான் இந்த மத்தியஸ்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதும், இதோடைய செனட் கமிஷன் இந்த என்கொயரி எடுத்து பண்ணும் பொழுது இது சம்பந்தப்பட்ட அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி இது ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன், இதை பத்தி நான் தகவல்களை தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னதும், அதே இடத்துல இருந்த அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெக்ஸட் வாய் மௌனமா இருந்து எதுவுமே நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய ஃபேவரட் ஃபேக் மார்ஷலும் ஃபேவரட் மேயர் ஷபாஸ் ஷெரீஃபும் எவ்வளவு பெரிய ஆப்ப அமெரிக்காவுக்கு வச்சிருக்காங்கன்றதை இதுலயே பார்க்கலாம். காசுக்காக யாரை வேணாலும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான்.